ஒரே பிரச்சனை ஃபேமிலியில் இருக்கிற மல்டிபிள் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்தால் அது டெஃபினட்டாக அலார்மிங்க. அது ஒரு ஃபேமிலியல் நியூரோ எண்டோக்ரைன் சிண்ட்ரோமாக கூட இருக்கலாம். அது டெஃபினட்டாக நீங்கள் பார்த்துறது நல்லது. இப்போது தாத்தாக்கும் ஒரே மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, ஃபாதருக்கும் அதே வருது, சன்னுக்கும் அதே வருதுன்னா டெஃபினட்டாக அது ஜெனட்டிக் மூலயமா வருது. ஸோ ஜீனில் ஏதோ ப்ராப்ளம் அதனால் வருதுன்னு அர்த்தம். அப்படி வந்ததுன்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. மல்டிபிள் எண்டோக்ரைன் நியோப்ளேசியா 1, 2, VHL சிண்ட்ரோம் அப்படின்லாம் இருக்குது. இது என்ன பண்ணுது? தைராய்டு, பேராதைராய்டு, பிட்யூட்ரி, பேங்க்ரியாஸ்லாம் சில டியூமர்ஸோ சில டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ் வரும். இதே கண்டிஷன் மல்டிபிள் ஜென்ரேஷனுக்கு வருதுன்னா டெஃபினட்டாக இது ஃபேமிலி நியூரோ எண்டோக்ரைன் சிண்ட்ரோமாக இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு முதல்ல ஜெனட்டிக் டெஸ்டிங்லாம் பண்ணால் அதோட பின் விளைவுகள் ஃப்யூச்சரில் வர்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அதனால் நான் சொன்ன மாதிரி ஒரே வியாதி எல்லா ஃபேமிலியில் இருக்கிற இந்த தைராய்டு, பேராதைராய்டு, பிட்யூட்ரி, பேங்க்ரியாஸ் சம்மந்தப்பட்ட டியூமர்ஸோ இல்லை ஏதாவது ப்ராப்ளமோ வந்ததுன்னா அது என்னன்னு நம்ம டெஃபினட்டாக ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் இக்னோர் பண்ணாதீங்க, உங்கள் டாக்டர் கண்டிப்பாக போய் பாருங்கள். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இதை பற்றி டீட்டெயிலாக மேலும் பேசுகிறேன்.